பேச இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக மனோகரன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆயத்தமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை மூடி ஜெபம் செய்வோம். முதல் வல்லமையுடைய தேவனே, எங்கும் மாறாத எங்கள் நித்திய கண்மரியே, எங்கள் ஆறுதலின் ஊற்றே, எங்கள் நம்பிக்கையின் நல்குறமே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை வாழ்த்துகிறோம். நீர் துதிக்கப்படத்தக்க மெய்தெய்வம், நீர் மகத்துவமுள்ள ராஜா, சகலத்தையும் ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்தின் வல்லமையை ஜெயித்தவர், பாதாளத்தின் கட்டுகளை அறுத்தவர் கர்த்தாவே. நானே உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் மெய்யாகவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஜீவனின் பலனாக இருக்கிறபடினால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரித்து உண்மை வாழ்த்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சாயங்கால பொழுதிலே அருமையான எங்கள் மகன் ராபர்ட்டுடைய வீட்டிலே கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை தேவரீர் அறிவீர். ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் அருமை ராபர்ட்டினுடைய அருமையான வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து மகனுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளாகி எங்களுக்கு மகனை பிரிந்த துக்கம் எங்களுக்கு உண்டு கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, என்றாலும் தேவரீர் உங்களுடைய பிள்ளைகளாகி என்னுடைய துக்கத்தை ஆற்றுகிறவர். ஆண்டவரே, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற கர்த்தர், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், சகல ஆறுதலின் தேவன் என்று பெயர் பெற்ற நீர் கர்த்தாவே. இந்த வேளையிலே இங்கே பிரசன்னமாக இருந்து உமது மகிமை வெளிப்படுத்துமாறு மிகவும் ஜெபிக்கிறோம் நாதா. எங்கள் அன்பின் தகவனே, எதிர்பாராத வண்ணமாக ஆண்டவரே எங்கள் அருமை மகன் இப்போது வாழ்க்கையை நீத்து ஆண்டவரே இதோடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே தேவரீர் அருமையான மகனை அன்புள்ள தகப்பனே அழிவுக்கல்ல நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொண்டீர் என்று விசுவாசித்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாதா. ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான் என்று நீ சொன்ன வாக்கின்படி கர்த்தாவே. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கென்று ஆண்டவரே அருமை மகனை தேவரீர் வேறு குறித்து உம்முடைய மகிமைக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரித்து உண்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் ஆண்டவர் மகனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை நன்மையாக நடப்பித்தீரோ, மகனுடைய வாழ்க்கையின் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன நன்மைகளை தேவரீர் விளங்க பண்ணினீரோ அவைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் தொடர்ந்து தேவ கிருபையில் அருமையான குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. அருமை மகள் அலெக்ஸுக்கும் அவர்களுக்கு கொடுத்த 2 கண்மணி மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நெருங்கிய உற்றார் உறவினருக்கும் ஆண்டவரே இன்னுமாய் அருமை மகனுடைய பிரிவு நிமித்தமாக ஆண்டவரே வேடப்படுகிற யாவருக்கும் நீர் இந்த வேலை ஒரு ஆறுதலின் வேலையாக மாற்றி கொடுக்குமா இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினுடைய மகிமை இந்த இடத்திலே விளங்க வேண்டுமே. ஆண்டவரே, அருமை மகனை குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு மகிமை வெளிப்பட வேண்டும். உங்களுடைய நாமும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையற்ற ஜனங்களாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் இறந்து போனவர்களாக அல்ல ஆண்டவரே, பரலோகத்திலே ஆண்டவரே ஒரு அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்து வைத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்திற்கும் நாமக்காரங்களாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்னே கடந்து போன எங்கள் அருமையானவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற வேளையிலே எங்கள் ஜீவனோட தேவனாகிய ஆண்டவரை சேவிக்கிற மக்களாக இவ்வுலகத்திலே கர்த்தருக்கென்று நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்கிறபடினாலே இப்பூலோகத்திலும் ஆண்டவரை உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்கள் முன்னே கடந்து போன போது ஆண்டவரே பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் ஒரு இணைப்பினை உண்டு பண்ணி வைக்கிறபடினால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா. எங்கள் அன்பின் கர்த்தாவே, தேவனுடைய பரிசுத்த நாமம் இதிலே மகிமைப்படுத்துவதை செய்யும். ஆண்டவரே, மகனுடைய அருமையான அடக்காராதனையும் தேவரையும் மகிமைப்பட்டு இருக்க அறிந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே முழு பொறுப்பையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். தெய்வ ஆவியானவருடைய அசைவாடுகள் முற்றிலுமாக இங்கே விளங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசனத்தினுடைய மகிமை இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஐயா. வேத சிந்தனைகளை எல்லாம் அகற்றி கர்த்தருடைய பிரசனத்தின் மகிமையிலே தேவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான மகன் ராபர்ட்டினுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களின் நன்மைகள் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவரே உதவி செய்யும் ஐயா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேலையை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கவனமும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். நீர் உயிர் தெரிந்த தேவனாக இருக்கிறபடியினாலே நம்முடைய சம்பத்தை கூட்டி சேர்க்க வருகிற நாளிலே அவர் என்னுடையவர்களாக இருப்பார் என்று சொன்னீரே.
அது போல ஆண்டவரே எப்படி எங்களுடைய மகன் கடந்து போன நிலைமையிலே ஆண்டவரே உமக்கு சொந்தமான பிள்ளையாக கடந்து போன ஆண்டவரே அந்த நிலைமையிலே இதோ தொடர்ந்து வருகிற நாங்கள் எவரும் ஆண்டவரே அந்த வரிசையிலே சேர்க்கப்படத்தக்கதான கருவை எங்களுக்கு தாரும். அந்த மகா பெரிய மகத்துவமான நாளுக்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகளை அதற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். எல்லா புதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேரத்தை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் மனோகர் அவர்கள் வந்து ஐயா அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாலசிங்கம் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனது அருமை மதிப்பிற்குரிய மாமனார் அவர்களை இழந்த உயரத்திலிருந்து விடுபடாத 48 மணி நேரங்களுக்குள்ளதாக அவர்களை பற்றி நினைவுவதற்காக இந்த இடத்திலே அவர்கள் கூடி வந்திருக்கிறோம். பதற்றத்தோடும் தயக்கத்தோடும் உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். The current family has lost its coordinator. Yes, we have lost our coordinator. அவர் விட்டு போன இந்த இடத்தை நிரப்புவதற்கு எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. அருமை ரட்சியராக இயேசு ஒருவரே இருக்கிறார். இந்த வார்த்தையினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொடுத்தோம். மாமாவுக்கு 2 ஆண் மக்கள், எப்பொழுதும் நான் சொல்வேன் அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் உண்டு. ஒன்று என்னுடைய மனைவி, அடுத்தது என்னுடைய குழந்தையார். அப்பனாரில் என்ற குறையை அவர்களுக்கும், மாமனாரில் என்ற குறையை எனக்கும் 23 வருடங்களாக அவர்கள் போக்கியிருக்கிறார்கள். அதே விதமாக அவர்களை பற்றி இந்த அவர்கள் மறைவு நடந்த அந்த 2 நாட்களுக்குள்ளதாக நான் பார்த்த கேள்விப்பட்ட சில காரியங்களை உங்கள் முன் வைத்து நான் கடந்து போக நினைக்கிறேன். இருக்கிறதான போதத்தில் அடிபோது ஐயா அவர்கள் எனக்கு மாமா ஒரு இடத்துல வந்து சொன்னார்கள், மருமகன் நாம் ஒவ்வொருவரும் தினமும் 10 முறை கோபப்படுவோம். அண்ணாச்சி அவர்கள் வாழ்க்கையிலே கூட 10 நாள் 10 தடவை அவர்கள் கோபப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சார்ந்த உள்ள ஒரு மனிதரை பார்ப்பது மிகவும் கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சார்ந்த குணத்தின் மூலமாக எத்தனை உள்ளங்களை அவர்கள் கொண்டு கூடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கூடி கொண்டிருக்கிறார்கள். நான் சில நேரங்களில் அவர்களை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது, கடந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கிறதான பெரிய அவர்கள் பெயர் எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஒன்று சொல்வேன், அவர் தன்னுடைய மனைவியை தெரிந்திருந்தால் கூட அவர் அவ்வளவு வேதனைப்பட்டு அழுதிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் வேதனையோட அழுத்தத்தை நான் பார்த்தேன். அது என்னவென்றால் கடைசியில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நட்பு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறது. திருவள்ளுவர் ஒருவேளை நட்புக்கு திருக்குறளை எழுதியிருக்கலாம். ஆனால் என்னுடைய மாமனார் அவர்கள் ஒரு பெரிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய நண்பர்கள் இன்றும் நண்பர்கள், விரோதிகளே அவர்களுக்கு கிடையாது. இப்படி மனிதர்களை உலகத்தில் பார்ப்பது மிகவும் கடினம். கடந்த நாளிலே அவருடைய அடக்க ஆராதனை நடைபெறும் பொழுது நான் எத்தனையோ அடக்க ஆராதனைகளிலே போயிருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறேன். இப்படி ஒரு நேர்த்தியான ஒரு அடக்க ஆராதனையை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அங்கே தேவ செய்தி கொடுத்த 2 தேவ பிள்ளைகளும் நிச்சயமாக அவருடைய சொந்த வாயினாலே தேவ செய்தி கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த ஆலயத்தின் மீது கொண்ட வாஞ்சை, கர்த்தர் மீது கொண்ட அன்பு, பிரியம், சபையின் மக்கள் மீது உள்ள ஒரு அன்பின் காரணமாக அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசனமானது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கியிருக்கும். அந்த ஆலயத்தில் இறங்கினாலே தான் போதர்கள் இருவராலும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை கொடுக்க முடிந்தது. இந்த அடக்க ஆராதனை எங்கும் காணாத ஒரு நல்ல அடக்க ஆராதனையாக நடந்து முடிந்தது. இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது மாமாங்களை விட்டு கடந்து போனது ஒரு பெரிய இழப்பு. இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய மைத்துனர் இருவரும் தகப்பனாரை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், கதறுகிறார்கள். இதை பார்த்து என் உறவினர் ஒரு காலையில் இடத்துல சொன்னார், நான் மறித்து போனால் என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஆளுமா என்று சிறிது நேரம் நினைத்து கொண்டே இருந்தேன். நிச்சயமாக ஆளாது. ஏனென்றால் இப்போ இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். பிள்ளைகள் ஒரு நிலைக்கு வந்து வாழ்க்கை நிலைகளுக்கு சொத்தும் சுதந்திரம் வந்த பிறகு தகப்பனை மறந்து விடுவார்கள் என்று சொன்னபோது என்னுடைய உறவினர் இன்னொருவர் பக்கத்திலிருந்து சொன்னார்,
அவர்கள் ஏன் அப்படி அழுதார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய தகப்பனார் மீது அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். தகப்பனாரும் அதே விதமாக பிள்ளைகள் மீது அவர்கள் அன்பு செலுத்தினார்கள். அந்த அன்பே இன்னும் என்னுடைய மைத்துனர்மார், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மருமக்கள் மாறி ஆவரும் உள்ளத்தை கதறி கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே அவர்கள் ஒரு நாளும் கோபப்பட்டதே இல்லை. நாங்கள் மாமா மருமகன் என்ற அன்பையும் கடந்து மதிப்பிற்குரிய நண்பர்களாக நாங்கள் கடந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மாமாவுடைய பிரிவிலிருந்து இதில் இருக்கிறதான துக்கத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு மாதங்கள் பல ஆகலாம். ஆனால் மாமாவுடைய அன்பு, அவர்களோடு நாங்கள் பழைய பழக்கங்கள் யாவும் எங்களுடைய உள்ளத்திலே பசுமையாக என்றும் நிலையாக நிற்கும். அவர்களுடைய அன்பின் அடிச்சூழலிலே குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக கடந்து வந்து அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவோம். குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஆதரவுக்காக நீங்கள் யாரும் ஜெபத்திலே எல்லோரும் நினைத்துக்கொள்ளும் கேட்டுக் கொண்டு ஒரு மதிப்பிற்குரிய மற்ற உறவினருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை மச்சான் மிஸ்டர் ராபர்ட் அவர்களை நாமெல்லாம் இழந்து தவிக்கும் இந்த நேரத்தில் நான் எப்படி பேசுவேன் என்று என்ற சந்தேகம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த போதிலும் நான் அவர்களை பற்றி இந்த நேரத்தில் எடுத்துக்கூற கூற வேண்டியது எனது கடமையாக இருக்கிறது. அவர்களை நான் சந்தித்த நாளிலிருந்தே மச்சான் என்று தான் கூப்பிடுவேன். அது என்னவென்றே எனக்கு தெரியாது. இளம் வயதில் நாங்கள் சந்திக்கும் போது கூட அவர்களை மச்சான் என்று தான் கூப்பிடுவேன். திரும்ப நாங்கள் எல்லாரும் காலேஜ் வந்து படித்து செக்ரட்டேரியட் வந்த துவக்கத்தில் கூட மச்சான் என்ற அந்த வார்த்தை இருந்து கொண்டே வந்தது. நாங்கள் கோட்டையில் அவர்களை பார்க்கும்போதும் மச்சான் வாங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படியே ராபர்ட் வாங்க அல்லது மிஸ்டர் ராபர்ட் வாங்க அந்த இதே இருக்காது. அது என்னவோ தெரியவில்லை, எனக்கு அந்த முதலிலிருந்தே அந்த மச்சான் என்ற எண்ணம் இருந்தது. அடுத்தாற்போல் அவர்களும் என்னை வா மாப்பிள்ளை என்று அன்போடு அழைப்பார்கள். இன்றைக்கு நான் வரும்போது அப்படி சொல்ல ஆள் இல்லையே என்று நான் வருத்தப்பட்டேன். அவரது வாழ்க்கையை பற்றி நான் நெருங்கி பழகிய காரணத்தால் சில பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் நண்பர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்தார்கள், உறவினர்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த சண்டே அன்றைக்கு வந்து எங்களை எழுப்பி கூட்டி கொண்டு போய் எங்கள் எல்லாரையும் அந்த சண்டே கிளாஸில் பங்கு பெற எவ்வளவோ அந்த காலம் பிரியமாக இருந்தார்கள். தென் நாங்கள் காலேஜுக்கு வந்தோம். காலேஜ் வரும்போது அவர்கள் எனக்கு 2-3 ஆண்டுகள் சீனியராக இருந்த காரணத்தால் அவர்களோடு உடனே கூட இருக்க முடியாத நிலை இருந்தாலும் எங்கள் மீது ஒரு தனி அன்பு வைத்து அப்போது அந்த ஹாஸ்டலில் வந்து எப்படி இருக்கிறீர்கள், என்னமா இருக்கு எல்லாம் கேட்டுக்கொள்வார்கள். தென் எங்கள் படிப்பை முடித்துவிட்டு இவர்கள் சென்னை வந்து விட்டார்கள். நானும் என்னுடைய படிப்பை முடித்துவிட்டு சென்னை வந்து கோட்டையில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தோம். மிஸ்டர் ஜேசிங் பீட்டர், ராபர்ட், நான் மூவரும் ஒரே ஆண்டு வந்து சேர்ந்தோம். ஏனென்றால் மிஸ்டர் ராபர்ட் எம்ஏ முடித்துவிட்டு வந்தார்கள். மிஸ்டர் ஜேசிங் பீட்டர் லா படித்துவிட்டு வந்தார்கள். நான் வெறும் பிஏஓ படித்துவிட்டு வந்தேன். ஆகவே ஒரே ஆண்டில் நாங்கள் சேர வேண்டிய ஒரு நிலை. நானும் ராபர்ட் மச்சானும் ஒரே டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்டிஎல்ஏ என்ற அந்த சமுதாய நல டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. அப்பொழுது அவர்களுடைய
வேலையில் கூட அவர்கள் மனது எவ்வளவு பண்பட்டது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்தில் செக்ரட்டேரியட்டில் வேலை செய்வது அடித்தளத்தில் உள்ள அந்த அசிஸ்டன்ஸ் என்னும் நாங்கள் தான் செய்வோம். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். அப்படி செய்யும்போது சில டிஃபிகல்ட் ஃபைல்ஸ் வரும். அப்போ ராபர்ட் அவர்களிடம் இந்த மாதிரி இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம்னு இருக்குது. அவங்க வந்து அப்படி இருந்தால் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை இதெல்லாம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. சில நேரங்களில் நாங்களே ஒவ்வொருத்தர் ஃபைலை ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி எழுதுறது. எனக்கு ஒரு 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 இன்சிடென்ட் நல்ல ஞாபகத்துக்கு வருது. 13 கலெக்டர்ஸ் அப்போ 13 கலெக்டர்ஸும் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ தலைமைச் செயலகத்தில் தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியும். அந்த ஒரு நேரத்தில் படித்து அதை அழகாக ஒரு சஜஷன் வந்து கொடுத்தார். நாங்கள் இந்த மாதிரி எழுதணும், அதுக்கப்புறம் நம்முடைய சஜஷன்ஸ் எப்படி இருக்கணும், மேலே உள்ள அதிகாரி அதுக்கு மேலே உத்தரவு போடுவார். அந்த சஜஷனை நான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். நானும் அதை ஏற்றுக்கொண்டு எனது ஃபைலில் அதை எழுதினேன். அந்த அதிகாரி மறுநாள் என்னை கூப்பிட்டு ஹூஸ் பிரெயின் வேவ் இஸ் திஸ் என்று கேட்டார். தட் மீன்ஸ் யாருடைய மூளை? எனக்கு வந்து பதில் சொல்ல வரவில்லை அந்த நேரம். தென் எங்களது அண்டர் செக்ரட்டரியிடம் இது எனது அருமை நண்பர் மிஸ்டர் ராபர்ட் அவர்களை கன்சல்ட் பண்ணினேன், இவ்வளோ அழகான சஜஷன் கொடுத்தார்கள், நான் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன், படித்து பாருங்கள். ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். செக்ரட்டரி அப்படி எழுதின பிறகுதான் அந்த அண்டர் செக்ரட்டரி அதை எடுத்து வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு தென் ஈ சே ரியலி வெரி இன்டெலிஜென்ட், இது யாருக்கும் அடிபடாத ஒரு சஜஷன் இதை கொடுத்துருக்கிறார் என்று அவ்வளோ அழகாக சொன்னார்கள். அது மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட். நான் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணமாக தான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது வெரி இன்டெலிஜென்ட். ஹி வாஸ் அ கைட் டு மீ, ஹி வாஸ் அ காட் டு மீ. என்னை வந்து எப்படியோ ஒரு மாதிரி இக்கட்டான நிலையில்னா வழி நடத்தி கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னமோ இக்கட்டான நிலையில் வரும்போதும் நான் அவங்களுக்கு என்னோட முடிஞ்ச சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே எடுத்துருவாங்க. இவன் என்ன சின்ன வயசு சொல்கிறது அந்த மாதிரி இருப்பான். நல்ல ஐடியாப்பா, நல்லது, இது மாதிரி செய்யும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல பண்புடையவங்க செக்ரட்டேரியட் வேலையில் மட்டும் இல்லை, எங்களுடைய சொந்த இதுகளையும் அவர்கள் ரொம்ப வருவாங்க. இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன், தயவுசெய்து தனிமாக என்ன நினைக்க வேண்டாம். நான் மனமுடித்து வந்த சமயம், அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பெண்கள் வந்து தனியாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சாயங்காலம் 5 மணிக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் முடியும். 5 மணிக்கு நான் புறப்பட்டு வீட்டுக்கு வரணும் துடிச்சுட்டு இருக்கோம். எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சூப்பரண்ட் இருந்தார் எனக்கு. அவர் என்ன பண்ணுவார், சரியாக 5 மணிக்கு என்னை கூப்பிட்டு இந்த ஃபைலை போடுங்க. நானும் ராபர்ட் மச்சானும் பேட்டி டைமண்ட் எல்லோரும் நடந்தே பரிசான வரைக்கும் வந்து வீட்டுக்கு வர பழக்கம் உண்டு. அதுக்காக எல்லோரும் ஒன்றா ஜாயின் பண்ணி வருவோம். அப்படி வரும்போது சரியாக 5 மணிக்கெல்லாம் ராபர்ட் மச்சான் எல்லாம் வந்துட்டாங்க. பேட்டி டைமண்ட் 2 பேரும் வருவாங்க. இவர் அப்போ தான் ஒரு ஃபைலை கொடுத்து பான்சிங் முடிச்சுக்கோங்க, தட் டேக் 2 hours, 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு சஜஷன் கேட்டேன். அப்படின்னா ஈஸியாக நீ பார்க்காத, நாளையிலேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு எங்களுக்கு இருந்த அண்டர் செக்ரட்டரி ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பால்சிங்க்குனா கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு, அவர் ஒய்ஃப் தனியாக இருக்குது, போகணுன்னு ஆசைப்பட்டாரு. நமக்கு ஆஃபீஸ் வேலை 5 மணி வரைக்கும் தான். சரி, 5 வரைக்கும் நாங்கள் இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இவர் 7 மணி வரைக்கும் அவரை உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சஜஷன் கொடுத்தார். நான் 4:45 ஒரு ஃபைல் எதையாவது எடுத்து வந்துட்டு வருவேன், நீங்கள் அந்த சூப்பராண்ட்டை கூப்பிட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சுங்க, நாங்கள் பாட்டை போயிடுறோம் அப்படின்னு நேரோட சொல்லி வச்சு அதே தேதியிலேருந்து அந்த மாதிரி நடந்தது. மேலும் அந்த சூப்பரண்ட் சும்மா இருக்கலாம். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக் மேன், அதனால தான் அவர் பண்ணுறாரு.
மேலே அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க எப்படியாவது இவங்க ஓடுறாங்க இவங்களை உட்கார வைக்கணும். அப்போது அதே மாதிரி 5 மணிக்கு மறுநாள் வாசி முடிச்சுதான் போகணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி திடீர்னு ஓடிடாதீங்க அப்படின்னாரு. உடனே ராவட் மச்சான் நான் உட்கார்ந்து சேரை பிடிச்சிட்டு ஆட்டாட்டினாங்க. ஆட்டிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை போய் பார்த்து, அவர் 5 மணிக்கு மேலே தான் காஃபிக்கு போவார். அவரை கூப்பிட்டு, இந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்ல கொடுத்துருக்கான், நீங்கள் 5 மணிக்கு சரியாக போய் அந்த ஆளை கிளப்பி சொல்லி வச்சு சரியாக 5 மணிக்கு கிளப்பி போயிடுவாங்க. எனக்கு கஷ்டமே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக ஒரு நண்பருக்காக உதவி செய்தார்கள். அப்புறமும் எத்தனையோ இன்சிடென்ட் நான் சொல்லணும்னா நேரம் போகாது. இன்னும் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, வெளியே நாங்கள் நண்பர்களாக பழகும்போது ஏற்படக்கூடிய சச்சரவுகள் இதெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. எனக்கும் ஜேசிபி வீட்டுகளுக்கெல்லாம் சண்டை வரும், அவங்க தான் மீடியேட் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு சண்டை வந்தாலும் நாங்கள் மீடியேட் பண்ணுவோம், அதெல்லாம் உண்டு. அடுத்தபடியாக இதை ஒரு நண்பர்களுக்கு அவர்கள் எவ்வளோ பிரியமாக இருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு அவர்கள் எவ்வளோ செய்தார்கள் என்பது நாம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். His life was full of sacrifice. ஆக்சுவலாக செக்ரட்டரியேட்டில் வேலை செய்த அந்த காலத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எங்களுக்கு அந்த சம்பளம் போதுமான அளவு இருக்கும். அப்படி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ராபர்ட் மச்சானுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்க கூட இருப்பாங்க. ஒரு முறை கோஷூர் எஸ்டேட்டில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். நாங்கள்லாம் கல்யாணம் பண்ண துவக்கம்னா அப்போது திருவாகன் பிறந்திருந்தான், வாஸ் பிறக்கலை. அந்த டைமில் அந்த கோஷூர் எஸ்டேட்டில் 1 ரூம் டெனமெண்ட் தான், 1 ரூம் தான் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். ஒரு நாள் 7 மணி அவங்க வீட்டுக்கு நான் பார்க்கணும்னு போனேன். வீட்டுக்குள்ளே எல்லாம் வரிசையாக படுத்துருக்காங்க, நடக்கிறதுக்கு இடமில்லை. அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பொம்பளை பிள்ளை எல்லாம் படுத்துருக்காங்க. நான் உடனே கேட்டேன், மச்சான் இந்த மாதிரி எல்லாம் கூட்டமாக அப்படி கிடைக்கல, எப்படி ஹவுடி மேனேஜ்னு கேட்டேன். அப்போ சொல்லுவாங்க, இப்போ அதில் தான் இப்போ சந்தோஷம் இருக்குது. என் தம்பி தங்கை கொடுக்குற அன்பை நான் இப்போ காட்டலைன்னா என்றைக்கு நான் காட்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நான் ஒவ்வொருத்தரையும் அவங்க நிலைமையில் படிக்க வச்சு இன்றைக்கி தனபால் ஒரு டெப்டி செக்ரட்டரியாக இருக்கிறார் செக்ரட்டேரியட்டில். அவருடைய தம்பி நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், அவங்க துடித்த துடிப்பை, அவங்க சிஸ்டர் துடித்த துடிப்பை பார்த்துருக்கலாம், மற்ற சொந்தக்காரங்க துடித்த துடிப்பை பார்த்துருக்கலாம். இதெல்லாம் எதனால் வருதுன்னா அவங்க குடும்பத்துக்கு செய்த நல்ல காரியங்களுக்காக, அவர் செய்த சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்த நல்ல இதுகளுக்காக. அதை நாம் அந்த நற்பண்புகளை நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த நிலை இருக்காது. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள்லாம் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஒரு நண்பர் வந்தார். டாக்டர் ஆசிரியரும் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. தென் நான் சொன்னேன், இது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, டாக்டர் ஆசிரியர் ராபர்ட் மச்சானுடைய சம்பந்தி மகன், சாரி மைனியார் மகன் அப்படின்னு. உடனே ஆசிரியர் இருந்துட்டு, இல்லை ஹீஸ் மை ஃபாதர், நான் உங்கள் வீட்டில் நான் படித்தேன் சாண்டினி கேட்டாங்க, ஹீஸ் மை ஃபாதர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அளவில் அந்த ஃபேமிலியை கட்டி காத்து வளர்த்து, அந்த காலம் இருந்த ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டுறது கூட கஷ்டம். இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதெல்லாம் அவர்களுடைய ஒரு நல்ல பண்புகள் தான். அடுத்தபடியாக சமுதாயத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் சில விஷயங்கள் சொல்கிறார். ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்தது, செக்ரட்டேரியட்டில் நாங்கள் அதை பற்றி இது பண்ணோம். அவங்க ஃபைல் தான் அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இது மாதிரி இருக்கப்பா, இதில் நாம் என்ன மாதிரி சஜஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் மக்களுக்கு எப்படி பிரயோஜனம் அடையும் அப்படிங்கிறத பற்றி அவர் மனதில் ஓடு. அந்த சிம்பிளாக கலெக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, டிஆர்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதை எழுத வேண்டியாங்க அப்படிங்கிற. அப்போ அது பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாம் கொடுக்குற சஜஷன் பரவலாம் இந்த சென்னை முழுவதும்
ஸ்டேட் முழுவதுக்கும் யோஜனை அடையக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேவ குட் சஜஷன். அதுவும் அப்ரூவ் ஆகி அது ஒரு டிஓ ஆகி எல்லா கையிலும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மனதிலே ஒரு சமுதாய பணி வேணுன்றதெல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் நல்ல பண்ணுவாங்க. பிறகு உதவி செய்யணும்னா இந்த காலம் ஏதாவது பணத்தை வாங்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா அது எத்தனை பேருக்கு நன்மை பாய்க்குது, அவங்களுக்கு உண்மையிலே அவங்க ரியலி டிசர்வ் அந்த நன்மை செய்கிறதுக்கு அவங்க தகுதியானங்களா எல்லாம் பார்த்து தான் இது ஒரு ஃப்ரெண்டு வந்து உன்னை கேட்டுட்டாருன்னா உடனே அதை பார்க்கணும், அதை செய்யணும்பாங்க. அதை செய்தி முடிப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளோடு வளர்ந்து இருந்தவங்க இன்றைக்கி நம்மளுக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. அடுத்தபடியாக கடவுளுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தா, நம்ம ஐயா அவர்களை கேட்டார் நிறைய சொல்லுவாங்க. கடவுள் பணியும் அவங்க நல்லா தான் செய்கிறாங்க. சர்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர், ஒரு குட் லீடர். அப்படி இவ்வளவு நல்ல பண்புகள் அடங்கி அவங்கள நாங்கள் இழந்து இப்போ கஷ்டப்படுற நேரத்தில் நான் அவங்க ஆத்மா தாங்கியதே கடவுளை வேண்டணும். அடுத்தபடியாக இன்றைக்கி ஒரு சின்ன இன்சிடென்ட் அதையும் சொல்ல விரும்புகிறேன். கிரேவ்யார்டில் எல்லோரும் போய் இன்றைக்கி விளைவெளிக்கு போயிருந்தோம். முடிச்சுட்டு வரும்போது மிஸ்டர் ஜேசன் டீச்சர் என்ன சொன்னாங்க, இப்போ நான் செத்து போனேன்னா என் வீட்டில் உள்ளவங்க இவ்வளோ வருவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாங்க, நான் வந்து இது நான் இறந்து போயிட்டேன்னா என் வீட்டில் உள்ளவங்க நல்லா வீட்டில் உட்காந்து டீ போட்டு குடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்காங்க எங்கள் வீட்டில். ஆனால் ராபர்ட்டை பார்த்தியா, இந்த குடும்பத்தை எவ்வளோ மிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தியா, இவ்வளோ வேறும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் இருக்காங்க. அது சொன்னோடனே எனக்கே கஷ்டம், எனக்கு ரொம்ப நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புடைய ஒரு மச்சான் அவர்களை இழந்து சப்ஸ்டியூட் கிடைக்காத அளவில் இவன் அற்புதத்தோடு இருக்கிறாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய போதம் பிதாக்களே, திருச்சபை மக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அருமைக்கும் பண்புக்கும் பாசத்திற்குரிய மைத்துனர் திரு ஜெயதாஸ் ராபர்ட் அவர்கள் மறைந்து 48 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று திரு ஜேசி பீட்டர் அண்ணன் அவர்கள் என்னிடம் அன்பு வேண்டுகோள் விட்ட போது, அண்ணன் அவரை பற்றி என்னால் பேச முடியாது, நான் அழுது விடுவேன் என்று சொன்னேன். நீ எப்படியாவது பேச வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டு அவருடைய அன்பு கட்டளைக்கு மறுக்க முடியாமல் உங்கள் முன்னிலையில் நான் வந்து நிற்கின்றேன். என் அத்தானை பற்றி நான் ஒரு சில வார்த்தை பேசாவிட்டால் என்னென்று கொண்டாருக்கும் உயிர்ண்டா உயிரிலே செய்தி கொண்ட மகற்கென்று திருவள்ளுவர் என்று சொல்லிவிட்ட வாக்கிற்கு பொய் ஆகிவிடுமோ என்று அந்த வாக்கை மெய்யாக்கும் பொருட்டு நான் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கின்றேன். அவர்கள் 1955 ஆண்டிலே எங்கள் குடும்பத்தோடு நடைபெற்றார்கள். அப்பொழுது எனக்கு வயது 13. என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒரு MA பட்டதாரியாக எங்களுடைய குடும்பத்திலே சேர்ந்தார்கள். அந்த அளவுக்கு படிப்பு எங்கள் குடும்பத்திலே இல்லாவிட்டாலும் அந்த அளவுக்கு அவங்க எங்கள் குடும்பத்திலே இறங்கி வந்து சம்பந்தம் கொண்டது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. சுமார் 18 மாதத்துக்கு முன்பாக இதே போதகர் முன்னிலையிலே அவர்களையும் என் அருமை சகோதரியை வைத்து நான் வாழ்த்தினேன். ஆனால் இங்கு அவர்கள் என் முன்னாலே இல்லை. அவர் 40 ஆண்டு நிறைவு விழாவை நான் வாழ்த்தி பேசிய போது என் கண்ணெல்லாம் மகிழ்ச்சியால் ஆனந்தம் கொண்டாடியது. ஆனால் இன்று அவர்கள் மறைந்த பொழுதோ அவர்கள் இல்லாமலே நான் என் சகோதரியை பார்க்கும் பொழுது என் நெஞ்சமெல்லாம் அடைக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு பாசத்தோடு என்னை வளர்த்தவர்கள். நான் சட்டக்கல்லூரியிலே படிப்பதற்கு அவர்கள் இடம் எடுத்து கொடுத்தார்கள். அவர்கள் 1970 ஆண்டிலே என்னுடைய மூத்தத்தா என் குடும்பத்தை விட்டு மறைந்த போது அந்த துயரம் தாங்காமல் என்று தகப்பனார் 1971 ஆண்டு என்னுடைய குடும்பத்தின் எல்லோரையும் விட்டு சென்ற போது என்னுடைய குடும்பத்தை தகப்பனார் என்ற பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனார் முறையிலே திருமணத்தை நடத்தி வைத்து எங்கள் எல்லாரும் விட்டு சந்தோஷத்திலும் கடைசியாக என்னுடைய மகனுடைய திருமணம் இம்மாதம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற போது கூட அவர்கள் வந்து வாழ்த்தி நடத்தி தந்தார்கள். அவர்கள் இல்லையே என்று நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக கடினமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் எங்களை நன்றாக வரவேற்று உபசரித்து நல்ல முறையை அனுப்பி வைப்பார்கள்.
நாங்கள் என்ன உதவி கேட்டாலும் அரசாங்கத்தில் செய்ய வேண்டுமோ இல்லை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவ்வளவு செய்வார்கள். அவர்கள் குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் வருடத்திற்கு ஒரு முறை எங்கேயாவது சுற்றுலா செல்வோம், அங்கே நம் குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கடைசியாக கூட கோவையால் சென்றோம், கோவை சென்றோம், கோவா சென்றோம். எங்களை ஒருவரை உட்படுத்தினோம். அவர்கள் எங்களை நல்ல வழியில் நடத்தி சென்றார்கள். தகப்பனார் இறந்த கஷ்டம் தெரியவில்லை, மூத்த அத்தாவை இறந்த கஷ்டம் தெரியவில்லை. ஒவ்வொருவரும் அந்த கஷ்டங்கள் தெரியாமல் இன்றைக்கு கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நல்ல நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றோ வழி தெரியாத கப்பல் போல நாங்கள் எந்த திசையிலே போவோம் என்று எங்களை எப்படி யார் நடத்தி செல்வோம் என்று தெரியாமல் தயங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. ஆனால் உயிர்த்தெளிய நம்பிக்கையிலே ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். வணக்கம். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய சகோதரி பிள்ளைகளுக்காக நீங்கள் யாரும் ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவை பேண விளைவோர் அருமை எட்டகையில் அடைத்தவர்களை நாண தேட அருமரும் உபதேசங்களை வழங்குகின்ற அருமை போதகத்துக்காகவே எனது அருமை மருமகனின் இரங்கல் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, உறவினர்களே, தகப்பன்மார்களே, உங்கள் தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் மனமான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பெற்று பேரிட்டு பேடி வளர்த்த பெற்றோரின் அன்பை விட, உற்றார் உறவினரின் வாசத்தை விட, நீண்ட காலம் நேசமுண்ட நேசர்களின் நேசத்தை விட, மாமா என்ற குரல் கொடுத்து என் மீது அளவுறந்த அன்பை பாசத்தையும் பொருந்தி எனக்கு இன்னும் ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் இன்னலை இனிமையாக்கி எனது தேவைகளை பூர்த்தியாக்கிய எனது அருமை மருமகனை என் காலத்துக்கு முன்னதாக ஆண்டவன் அழைத்து கொண்டானே என்பதை நினைக்கும் போது சோகமே குருவாய் வேதனை வெள்ளத்தில் நிலைக்கின்ற இந்நேரத்தில் மருமகனை பற்றி எதை பேசுவது? அவரின் அன்பை பற்றி பேசுவதா, பண்பை பற்றி பேசுவதா, பாசத்தை பற்றி பேசுவதா, சேவையை பற்றி பேசுவதா? எதை பற்றி பேசுவது? என் களஞ்சியமானார், அறிவின் சிகரமானார், பண்பின் சிற்பமானார், பகுத்தறி வாழலாய் வளர்ந்தார். நீதிக்காக பாடுவது, நேர்மைக்காக வாதாடி என்ற நல்ல கொள்கையை படைத்தவர். அது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆகவே நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அதை சொன்னால் நான் போய் பார்த்தேன். எப்படியும் ஒரு வாரத்தில் திரும்பிடுவார்கள், நல்ல சுகமாக நானும் என் மருமகன் வருவார் என்ற ஆசையோடு சொன்னேன். என் ஆசை நிராசையாகிறது. என் எண்ணம் காட்டில் காய்ந்த நிலவாய், தற்பாலையிலிருந்து விதையாய், கடலில் பெய்த மழையாய் காட்சியளித்தது. என் காலத்துக்கு முன்னதாக மருமகன் மறந்து விட்டார். நான் கோரிக்கொள்வேன், மருமகன் ஆற்றிய பணிகளை, அவர்கள் செய்த தொண்டுகளை, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அவரது அருமை மனைவியும் கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்றும் எனது அறுவை மருமகனை குடும்பத்தை ஆண்ட ஆசீர்வத்து காப்பாற்ற வேண்டும் என்றும் அருமை மருமகனின் ஆத்துமா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அருமை மருமகனின் குடும்பத்தார் யாவரும் மறையான பாலும் மங்காக துணி கொண்டு மண்வகைக்கு இன்பூட்டும் மா கிறிஸ்தலின் அருள் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தீமைகள் அகற்றும் உம் கரங்கள் தாங்கி துணைய மக்களித்திடுமே. தீமைகள் அகற்றும் உம் கரங்கள் தாங்கி துணைய மக்களித்திடுமே. கஷ்டமா வாழ்க்கை தீச்சோலையை நாம் கடந்திடும் போதும் அருகில்
வாழ்வு கசந்து நாம் துடித்திடும் போதும் தோளில் சுமந்திடும் மீட்பரல்லோம். நம் வாழ்வு கசந்து நாம் துடித்திடும் போதும் தோளில் சுமந்திடும் மீட்பரல்லோம். மனதறியோ பிரபுவே மனதின் விசாரம் தீர்த்திடுமே. தீமைகள் அகற்றும் உம் கரங்கள் தாங்கி துணையம கழித்திடுமே. வாழ்க்கையில் மேடுகள் நாம் கடந்திட போது வலக்கரம் பிடித்தென்னை நடத்திடுமே. வாழ்க்கையில் மேடுகள் நாம் கடந்திட போது வலக்கரம் பிடித்தென்னை நடத்திடுமே. வாழ்வு கசந்து நாம் தவித்திடும் போது தோளில் சுமந்திடும் மீட்பரல்லோம். மனதறியோ மகா பிரபுவே மனதின் விசாரம் தீர்த்திடுமே. தீமைகள் அகற்றும் உம் கரங்கள் தாங்கி துணையம கழித்திடுமே. தாங்கி துணையம அழித்திடுமே. தெரிந்த ஒரு பாடலில் ஒரு 2 சரணங்களை பாடுவோம். மகிமை உமக்கென்றோ என்ற 15வது பாடலில் முதல் 2 சரணங்களை மட்டும் நம்ம பாடுவோம். கொஞ்சம் எழுதுறேன்னு படிக்குமா எல்லாருக்கும் உட்காந்து those who are sitting on the floor, maybe let's just take it stand up so we can relax a little bit. மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ வழிகாட்டும் தெய்வம் துணையா
நண்பர்களே, நான் உங்களிலிருந்து வேறுபட்டவனாக இருந்தாலும் இந்த குடும்பத்தோடு என்னுடைய அன்பு சகோதரர் திரு தனபால் அவர்களுடைய மூலமாக எனது பாசத்துக்குரிய சகோதரர் ராபர்ட் அவர்களுடன் கடந்த பல வருடங்களாக பழகி இந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்களில் ஒருவனாக ஆக்கப்பட்டிருக்கேன். நான் மதுரையிலிருந்து வந்து ஏதோ என்னால் முடித்த சில பயிற்சிகளை தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆதரவாகவும் எனக்கு உதவியாகவும் என் குடும்பத்து பிள்ளைகளுக்கு பல்வேறு வகைகளில் பல நேரங்களில் பலவிதமான உதவி செய்து இன்றும் என்றும் இந்த குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பதற்கு அவர்கள் எனக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சகோதரனை இழந்த வேதனையில் நான் கடந்த 3 நாட்களாக துடித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஊரில் எனக்கு இந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைமாரிடத்தை சேர்ந்த மதுரையில் இருந்தவர். ஆனால் எனக்கு பூர்வீகம் செல்ல வேண்டாம். இருந்தாலும் இந்த எனது சகோதரர் தனபால் ராபர்ட் அவர்கள் குடும்பத்தோடு கடந்த 20 வருடமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவர்கள்தான் சகோதரர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் எனக்கு. இந்த வீட்டில் சகலவிதமான சுப நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்து பெருமையடைந்தேன். இதுதான் இந்த சுப நிகழ்ச்சியில் கிடைக்க வேண்டிய துபாக்கியமான சந்தர்ப்பத்தை நான் நிற்கிறேன். எனது அன்புக்குரிய சகோதரர் மிஸ்டர் பாலசிங் அவர்கள் சொன்ன போன்று அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பிரிக்க வேண்டியிருந்தால் பல்வேறு விதமாக பிரிக்கலாம். இறைவன் திருவருள், இறைவனுடைய தொண்டு, சமூக தொண்டு, அரசாங்க தொண்டு, இது போன்ற ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் கூட இருந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அவர் ஓய்வு பெற்றதினால் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 15 மணி நேரம் அவர் கூட இருந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அரியணை தருகிறது. இந்த இல்லாமல் கனிமரமாக தடுக்கிறேன். உதாரணத்துக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த கட்சி இந்த அளவுக்கு சகோதரர் தனபால் இந்த காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தார். அதற்கு அடுத்து இவர் பொறுப்பெடுத்து இந்த கட்சி இவ்வளவு வளர்ச்சியை செய்வதற்கு அவர் பிரதான பங்கு வைத்தார். கட்சி வேலை என்றால் எல்லா வேலையுமே ஒதுக்கிவிட்டு அதற்காக 2 நாள் 3 நாட்கள் எல்லா பொறுப்புகளும் செய்வார். அதே போன்று கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக சகோதரி ஜோதியம்மாள் அவருடைய வீட்டு பெண்ணுக்கு உடலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்த காலத்தில் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போன்று ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போய் பல நாட்கள் அதுக்காக அவர் பாடுபட்டு கண்முன்னால் இருக்கிறது. அதே போன்று ஐயா அவருடைய குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் நடந்த பொழுது அதற்காக அண்ணாச்சி இந்த குடும்பத்தில் எப்படி நடந்து போச்சு, இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு நாளும் சிந்திப்பார். ஏதோ ஒரு உறவினருக்காக வேண்டி அவர் அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் செய்திருப்பார். உடுக்கை இழந்தவன் கைபோலே வாங்கை இடுப்பும் கடைகால் நட்பு என்பதற்கு அவர்தான் உதாரணம். சமீபத்தில் நாங்கள் ஒரு சிறிய கூட்ட வைத்து ஒரு சிறிய தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியானபடி நடந்து கொள்ளாமல் அறவது சரியாக நடந்து கொள்ளாத ஒரு நபருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு தெரியாமல் அவர் இவரை அணுகிய பொழுது அந்த நபருக்கு போய் 5000 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு பாருங்கள். ஏற்கனவே அவர் நாணயமாக நடந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் அவருடைய கஷ்ட காலத்திற்கு 5000 ரூபாய் கொடுத்து உதவியிருக்கிறார். கணக்கை பார்த்து தான் தெரிந்து. இது போன்று பல்வேறு விதமான காரியங்களில், பல்வேறு விதமான உதவிகளில், பல்வேறு சந்தர்ப்பத்துக்கு, உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதரர் பாலசிங் அவர்கள் சொல்வது வந்து அரசாங்க உத்தியோகத்தில் அவரை பற்றி உத்தியோகத்தில் இருக்கிற காலத்தில் என்னிடம் கலந்து பேசிய விவரங்களை சொல்கின்றேன். அதாவது எம்ஜிஆர் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்த பொழுது அரசியல்வாதிகள் பலவிதமாக விமர்சித்தார்கள். இவர் ஒரு பெரிய கருத்தை சொன்னார். எப்படி தெரியுமா? அந்த மதிய உணவு திட்டம் என்ன முதலே போதும் வருதம், ஆனால் பலாயிரக்கணக்கான பெண்களுக்கு ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதனால அதை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் எனக்கு அது பசுமையா இருக்கு. அந்த மதிய உணவு திட்டம் வந்த பொழுது அதை வேற விமர்சிக்கப்பட்ட பொழுது இவர் இந்த கருத்தை சொன்னார். கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் 1,00,000 பேர் பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது அண்ணாச்சி அப்படின்னு சொன்னார். அதே போல கடந்த 10 வருடத்துக்கு முன்பாக ஒரு பெரிய புயல் நிவாரணம் அரசாங்கத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு. அப்போ மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணத்தை முறையாக செலவு பண்ணுறதுக்காக இவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அகரத்தை இருக்க பொழுது பல மணி நேரங்கள் வேலை செய்து அந்த பணம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் கொண்டாடினார். இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை அவரை பற்றி சொல்ல முடியும்.
அதே மாதிரி இந்த கற்றை சேர்ந்த பலவிதமான ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருக்கு அன்பான ஐயாவாக அவர் காட்சியளித்தார். அத்தனை பேர் குடும்பத்தை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் அவர் ஒரு சகோதரனாக பாகமிக்க ஒரு அன்பு குடும்ப நண்பராக விளங்கினார். இந்த கீழ்பார்க்கும் பகுதியில் உள்ள அத்தனை குடும்பமும் அவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறது. எனக்கு பல்வேறு இடங்களில் தொடர்பு இருந்தாலும் கூட நான் இன்னார் கூட இருக்கிறேன்னு சொல்றதை நான் பெருமையிட்டே இருந்தேன். அதே போன்று அவருடைய பிள்ளைகள் நமது அனைவருடைய அன்புக்கு பாத்திரப்பட்ட நமது அன்பு செல்வங்கள் திரு பிரபாகரன், திரு பாக்கரன் அவர்களும் இதே பெருமையோடு அந்த குடும்பத்தினுடைய சிறப்புமிக்க ஒரு புகழோடு வாழ்ந்து எல்லா நலனும் பெற உங்கள் அனைவரும் சேர்ந்து நானும் இறைவனை இதயபூர்வமாக பிரார்த்திக்கிறேன். அவர் ஆத்மா சார்ந்தடைய நான் உங்கள் அனைவரும் சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. எங்கள் சித்தப்பாவை ஒரு ஆலமரம் சொன்னால் அதுவே ஆகுது. ஏன்னா அந்த ஆலமரம் சொன்னதில் நாங்கள் எங்கள் அக்கா எல்லாருமே நாங்கள் வளர்ப்போங்க. பட் யாரும் ஈஸர் ரியலி ஈஸர் ட்ரூ கிறிஸ்டியன். ஏன்னா மற்றவங்க பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாதிரி. ஏன்னா நான் சென்ட் சேவியர்ஸில் முடிச்சுட்டு லயலாவில் படிக்கும்போதோ, இல்லை மெட்ராஸ் மெடிக்கலில் படிக்கும்போதோ, ஸ்டான்லியில் படிக்கும்போதோ அவர் கொடுத்த மாரல் சப்போர்ட்னால தான் நாங்கள் இது திருநெல்வேலி விஓசி டிஸ்ட்ரிக்டில் டாக்டர் ஆசீர்வாதம் தான் ஓரளவுக்கு தெரியும்னா அது எங்கள் சித்தப்பா கற்பிச்சார். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு, அதாவது இடது கை செய்யறது வலது கை தெரியாது, அந்த அளவுக்கு கொண்டிருந்தா சித்தப்பா. ஏதாவது ஒரு டைரி வந்தால் விட, அதாவது கண்டிப்பாக பாஸுக்கு பயந்தால் கூட நான் மெடிக்கலாக அது படிக்கலாம் ஏன் தான் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஏன்னா நாங்கள் அவர் டேடின்னா கூடுவோம். அதை பற்றி யாரும் அதே மாதிரி மற்ற மாதிரி ஓப்பனாக ரொம்ப யாருமே கவுண்ட் பண்ண கிடையாது. அவர் கோவப்பட்ட நாள் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி எந்த அட்வைஸ் பண்ணால் கூட அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ண முடியாது. அது விரோதி தான் சரி, நண்பர்கள் தான் சரி, அவங்க ஒரு ஜட்ஜாக சொல்லி இது பண்ணும்போது அதை வந்து நீ பண்ணுறது தப்பு, அவங்க பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி அவங்க பிள்ளைகள் மற்றவங்க கூட அவங்க பாப்பா சொன்னதே கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்டியன் லைஃப்ல கூட நம்ம காணிக்கு கொடுப்போம். மற்ற சொல்லுவாரு, காட் மஸ்ட் பி யுவர் சோர்ஸ். அதாவது எந்த காரியம் யார்கிட்ட வந்து வந்தாலும் ஏன்றது வந்தால் கூட நீ நினைக்கிறது கடவுளுக்கு இருந்தால் அவனுக்கு வந்ததான் நினைக்குன்னு சொல்லுவாரு. ரியலி 100% ட்ரூ. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக கடவுளை போய் அப்ரோச் பண்ண அதெல்லாம் கிடையாது. யூ மஸ்ட் கிவ் பிஃபோர் யூ ரிசீவ். அந்த மாதிரி ஒரு இது முதலே நீ வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம கொடுக்குறதுல வந்து ஒரு என்றைக்குமே வந்து என்பது யூ மஸ்ட் எக்ஸ்பெக்ட் a miracle from that. அந்த மாதிரி செய்வாரு. ஏன்னா நீ முதல்ல வந்து ஒரு சின்ன உதவி யாருக்கு பண்ணும்போது கட்டாயம் அது வந்து எத்தனையோ மடங்கு திருப்பி, அதாவது ஒரு விதையானது 30, 60, 100 மடங்கி பெரிய வருவது போல அது தன்னால அவனை வந்து சேரான்னு சொல்லக்கூடியது எங்க சித்தப்பா தான். அதனால நான் வந்து இதில் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மையை நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் அதை மாத்திரம்தான் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இது வந்து எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளி நினைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ராவட்டும் நானும் 1948 ஆண்டிலிருந்து அவர் மறைந்து செல்லும் வரை ஒன்றாக இருந்தோம். படிக்கும் போதும் சரி, வேலையில் சேர்ந்த காலத்திலும் சரி, திருமண வாழ்க்கையில் புகுந்த வேலையிலும் சரி, இன்று வரை
நேற்று வரை அவர் மறிக்கும் வரை நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம். அவரை பற்றி கூற வேண்டுமென்றால் இந்த இரவு பூராக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே எனக்கு முன்பாக பேசியவர்கள் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆகையால் மறுபடியும் அதை சொல்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. I don't want to repeat what my predecessors have spoken about late Mr. Roberts. ஓரிரு காரியங்கள் அவரை பற்றி ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் he can be remembered by what he has done to others. He can be remembered by what he has done to others. மற்றவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை குறித்து நாம் யோசிக்கும் போது ஒவ்வொரு காரியமும் நமது கண் முன்னாலே வரும்போது ஒவ்வொரு காரியம் வரும்போதும் ராபர்ட் அவர்களை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அவ்விதமாக எந்த விதமான ஒரு வேறுபாடின்றி ஒரு ஜாதி மத அல்லது பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரோடும் அன்பாக பழகுவார். எல்லாருக்கும் யார் யார் அவரை உதவி நாடி செல்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவையான உதவியை அவர் செய்தார். ஒரு காலேஜில் ஜெய்சிங் அவன் கடைசி சகோதரன் ராபர்ட் வீட்டில் தான் படித்தார். பாலசிங் சொன்னது மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் மிகவும் குறைவு. அந்த காலத்தில் அது மிகவும் கஷ்டம். இந்த கஷ்டமான காலங்களில் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வது என்றால் ஒரு தியாக மனப்பான்மை இல்லாதால் செய்யவே முடியாது. சரி, தன்னுடைய வழியில் தான் உதவி செய்தார் என்று சில வீடுகளிலே தன்னுடைய புருஷன் தன்னுடைய வழியிலே உதவி செய்வார், மனைவி வழியிலே உதவி செய்ய விருப்பப்பட மாட்டார்கள். ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் 2 குடும்பத்திற்கும் அவர் உதவி செய்தார். 2 குடும்பத்துக்கும் உதவி செய்யும் போது புருஷனும் மனைவியும் சேர்ந்து 2 பேரும் உற்சாகமாக அவர்கள் செய்தார்கள். அலெக்ஸுடைய வழியிலே அருள்ராஜ் இங்கே இருந்துதான் படித்தார், அற்புதராஜ் இங்கே இருந்துதான் படித்தார், பிரபாகரன் இங்கே இருந்துதான் படித்தார், டாக்டர் ஆசிர் இங்கே இருந்துதான் படித்தார். மட்டுமல்ல, உறவினர்கள் எந்த சைடிலிருந்து புருஷன் சைடிலிருந்து வந்தாலும் சரி, தன்னுடைய சைடிலிருந்து வந்தாலும் சரி, அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, புன்னகையோடு உபசரிப்பு, அந்த உபசரிப்பு வேறு எங்கேயுமே நாம் பார்த்ததில்லை. கூட்டமாக 10 பேர் இருப்பார்கள், 12 பேர் இருப்பார்கள். எப்படித்தான் அவர்கள் ஆக்கி போடுவார்களோ தெரியாது, எப்படித்தான் மனம் கோணாமல் செய்வார்களோ, எங்கிருந்து தான் வசதி வருமானோ தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி God was his provider. அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அவ்வப்போது சந்தித்து வந்தார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய முதல் மனைவி 1972 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மறித்து விட்டார்கள் திடீரென்று. 4 சிறு பிள்ளைகள். நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னுடைய மனைவி மறித்த ஷாக்கில் மறுநாள் அது கத்தினாலும் அவர் ராபர்ட்டுக்கு இதய துடிப்பு வேகமாக இருந்தது. ஹார்ட் அட்டாக்கில் கல்பிகேஷன் ஆஃப் ஹார்ட் அதிகமாக வேகமாக துடித்து ஒரு மாதிரி வேர்க்கும். உடனே இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே நான் அவரை கொண்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1 நாளோ 2 நாளோ இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ராபர்ட்டும் சரி அலெக்ஸும் சரி ஒவ்வொரு வீக்கெண்டும் வெள்ளி சனி ஞாயிறு நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எங்கள் வீட்டுக்கு போவோம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து சொல்லிடுவான், இன்னைக்கு சாயங்காலம் பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு அலெக்ஸும் சொல்லி அனுப்பிடுவான். எனக்கு இப்போ நினைச்சு பார்த்தேன்னா என்னால் அந்த காரியத்தை செய்யும். இப்பொழுது நான் அதை செய்ய முடியும்னா இன்னொருத்தருக்கு அல்லது இன்னொரு நெருங்கிய நான் உறவினர் கூட இல்லை, நண்பன் தான், இன்னொருத்தருக்கு நான் செய்ய முடியும்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா என்னால் முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு தான் வர முடியுமே வழிய நான் செய்வேன் என்று ராபர்ட் மாதிரி சுத்தமாக செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு ஆண்டவர் வந்து அற்புதமான நல்ல மனசு கொடுத்ததுனால அந்த குடும்பத்தை இன்னைக்கு பேசிக்கொண்டேன். இந்த வெல் லிட் ஃபேமிலி அண்ட் யூ ஆர் a very good coordinator. இது அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறதில் மிகவும் திறமையாக இருந்தார். அவருடைய மறைவு நமக்கெல்லாம் வருத்தத்தை கொடுத்தாலும் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா அவர்
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார். அவரை மறுமையில் நாமும் பார்ப்போம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. நேற்று அந்த சூழலை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் இந்த சேர்ச்சில் இருந்து கிரேவியார்டு வரைக்கும் நடந்து போய் பாட்டு முன்னால 2 வீலர் இல்லை மோட்டர் சைக்கிள் முன்னால் போகிறாங்க. பின்னால் போய் இந்த சபை மக்களும் பையங்களும் பிள்ளைகளும் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னால் போகுது. அதுக்கு பின்னால் அதுக்கு மேலே ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம். I have never seen such a funeral. நான் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு அடக்காரவன் வேணும் இல்லையா. ஆனால் ஆசை இருக்குது, நிறைவேறுமானமோ தெரியாது. அந்த விஷயத்தில் ராபர்ட் வந்து குடிச்சு வைக்கணும்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பாக்கியசாலி என்றுதான் சொல்ல முடியும். ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். குறைவு கிடையாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பேரப்பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். அவை இன்னைக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கார். ஆகவே நாம நன்றி செலுத்த அந்த நோக்கத்தில் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளே நாம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். மறைந்தவரை பற்றி நாம பேசி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது நீங்கள் யோசித்து பார்க்கிறதால் பிரசங்கிற அந்த சாலமன் ஞானி சொல்கிறார், விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே ஒரு மனிதனுடைய முடிவு தெரிய அவன் அறிவான் என்று அங்கே பிரசங்கிலே எழுதியிருக்கிறது. துக்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய முடிவை குறித்து அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, எனக்கு இவ்விதமான ஒரு முடிவு, நானும் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் கடந்து போவேன், அப்பொழுது என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் அவனோடு செயல்படும் என்றால் நிச்சயமாக அவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளலாம். யோபு புத்தகத்தை பார்க்கிறார், ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். யோபு 14:5 அதிகாரத்தில் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினார். This far and no further. யோபு அதுக்காக சாலமன் எழுதியிருக்கிறாரு, you can go up to this far. இவ்வளவு தூரம் தான் நீங்கள் செல்லலாம். கடந்து போகக்கூடாத எல்லையை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. ஆனால் எப்போது தெரியாது. மிக்க காரியங்களை குறித்து நம்ம பிளான் பண்ணலாம். எனக்கு பிள்ளை ஒருவேளை இந்த வாரத்தில் குழந்தை பிறக்கும்ட்டு 10 மாசத்துல உள்ள ஒரு தாயை பார்த்து சொல்லலாம், இந்த வாரத்தில் பிறந்துடும் சொல்லுவாங்க. அல்லது பிள்ளை பிறந்தா இந்த ஸ்கூல்ல நம்ம அட்மிட் பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். அல்லது இந்த வேலைக்கு நாம் என் மகனை உருவாக்குவேன் சொல்லலாம். ஆனால் எப்பொழுது அந்த மரணம் வந்து நம்முடைய வீட்டை தட்டும் அல்லது நம்மை தட்டும் என்று யாராலுமே சொல்ல முடியாது. அந்த சீட்டை வந்து ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒருவரும் கடந்து போகக்கூடாத எல்லையை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆதி காலத்தை பார்த்திருந்தால் வேளாண்ல ஆதியாமத்தில் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு ஏற்படுகிறது. ஆதாம் 930 வருஷம், ஏனோக்கு 365 வருஷம், மோசையின் காலத்துல 120 வருஷம். சங்கீதக்காரன் சொல்லுதான், என் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதியா கூட 10 வருஷம், 80 வருஷம். சங்கீதக்காரன் பலவர குறையுது பாருங்க. சங்கீதம் 39:5 பார்த்தீங்கன்னா, இதோ என் நாட்களை 4 விரற்களை அளவு ஆக்கினேன். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை 4 விரற்களை அளவு ஆக்கினேன். அங்கே சங்கீதக்காரன் சொல்ற, வாக்கிங் போனார் ஆளை காணும், ஹோட்டல் போனாங்க, சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு வரல. இந்த காலத்தில் நம்ம அநேக செய்திகளை, விதமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு காலையில் பார்த்தோம், 6:30 பார்த்தோம், 6:45 ஆள் இல்லை. என்னுடைய நாட்களை 4 விரற்களை, இவ்வளவுதான் நமக்கு நாட்கள். அந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான். அதனால கையில் 90:12 ஞான ஆண்டவரே, நாங்கள் ஞான இதயம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நாட்களை என்னும் அறிவை நமக்கு
இந்த வழியிலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நாட்களில் என்னும் அறிவை ஆண்டவரே காரணம் சொல்லுவது. ஒருவேளை நாம் நினைக்கலாம் பலதரப்பட்ட மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்கலாம். ஆண்டவரை அறிந்தவர்கள் இருக்கலாம், அறியாதவர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்றார்? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளணும்னு சொல்றார். நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை என்று பவுலப்போஸ்தலன் சொல்றார். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனான்னு சொல்றாரு. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல கிரியைகள் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஆனால் வேதம் சொல்றது ஆண்டவர் தன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் ஒரே மாதிரி தான் நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த இடத்துல நாம கூடி வந்திருக்கும் போது நம்முடைய ஆத்மாவுடைய நிலைமையை நாம யோசித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் நம்ம வேதத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நீதிமானாக்கப்படுகிறோம். ஒரே ஒரு விமர்சனம் நமக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுற்றி இருக்கிறது. அநேக நான் ஒரு அம்மாட்ட பேசியிருந்தேன், நான் ஒரு பாவமே செய்யலையான்னு. ஆனா நான் ஒரு பாவமும் செய்யலைன்னு சொன்னா நம்மை வஞ்சிக்கிறவளா இருப்போம்னு வேலை சொல்லுது. ஆகவே இந்த வேலையில குடும்பத்துக்கு நம்ம ஆதரவு கொடுப்பதோடு கூட நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை லாபத்தை போல திடீர்னு நான் மறிப்பேன் என்றார், நான் நிச்சயமாக அவர் போல அந்த பரலோகத்திலே நான் சேர வேண்டும், உங்களுடைய மடியில் நான் இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றுவார். ரொம்ப சிம்பிளுங்க. ஆகவே சும்மா என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் தெரியும். இந்த ரெண்டு குடும்பத்தோட உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். நான் முந்தி காலத்தை எப்படி இல்லாமல் இருந்தேன், உலக சித்தம் இருந்தேன், மற்ற காரியங்கள்லாம் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த நாள் முற்றிலுமாக மாறிட்டு பழைய காரியங்கள் விட்டுவிட முடியாத சில கெட்ட பல காரியங்கள் எல்லாம் தானாக விலகி போயிட்டு பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் 2 Corinthians 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவர்கள் ஒழிந்து போயின. நாம ஒருவேளை குடிப்பழக்கம் இருந்ததுன்னா நம்ம குடிப்பழக்கத்தை விடணும்னு நாம நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் உள்ள வந்துட்டா குடிப்பழக்கம் வெளியே போயிடும். சிகரெட் குடிக்கிற பழக்கம் நமக்கு இருந்து சில நம்ம கண்ட உடனே எட்டி போயிருப்பாங்க, சொல்லுவாங்க. அவங்க நமக்கும் மரியாதை கொடுறாங்க. ஆனா நான் எனக்கு மரியாதை வேண்டாம், ஐயா ஐயருக்கு மரியாதை வேண்டாம், ஆண்டவருக்கு மரியாதை கொடுங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் முன்னாடியே சிகரெட் குடிக்க மாட்டேன்னா ஆண்டவர் முன்னாடி நிச்சயமா சிகரெட் குடிக்க மாட்டாங்க தான். அவ்வளவு நல்ல மனசு இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த பழக்கத்தை விட முடியலையே, இந்த பழக்கங்களை விட முடியலையே. மனைவிக்கு தெரியாம ஆபாச நடனத்தை நான் பார்த்துட்டு இன்னைக்கு அதே ஆபாச நடனத்துக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா போகவே மாட்டேன், முடியாது. அருவருப்பா தெரியுது. எது அந்த காலத்துல கழிப்பா தெரிந்ததோ, எது அந்த காலத்துல இன்பமா தெரிந்ததோ அந்த காரியங்கள்லாம் அருவருப்பா இருக்குது. ஆண்டோடைய பிரசனம் எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்குங்க. ஆண்டோடைய பிரசனம் நீங்க கொஞ்சம் அதை ருசித்து பாருங்க. தயவுசெய்து கேட்கிறேன், தயவுசெய்து 2 குடும்பத்தின் பிள்ளைகளை கேட்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களை நான் கையை கூப்பி நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். தேன் நல்லா இருக்குன்னா தொட்டு வாய் வச்சாதான் தெரியும். அதே போல ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுங்க. மனைவி இறந்தல கண்ணீரோடு இருந்த வழியில அதே மாதிரி நல்ல உதவி செய்தார். ஆனாலும் என்னை முற்றிலுமா பேசினது தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா, தேவனுடைய வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:14 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை விட்டு நிலை பெயர்வதுமில்லை என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ தனியா இல்லப்பா, நீ ஒரு மனைவி இழந்து தனியா இருக்கிறது கவலைப்படலாம். இங்க இருக்க கூட பாஸ் ஒரு நினைக்கலாம், அப்பா இல்லையே, டேடி இல்லையே, திருமணம் நினைக்கலாம், அலெக்ஸ் நினைக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லையே, நான் இன்னும் எப்படி வாழ்வேன்னு நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கு நான் சொல்றேன், இதே வசனத்தை சொல்றேன், நீங்க தனியா இல்லை. மலையே போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டு வாழவே மாட்டேன்னு சொல்ற. மட்டுமல்ல உன் பிள்ளைகளை நான் போதிக்கப்பட்டு பாரு. ஆண்டவர் பிள்ளைகளை பார்ப்பாரு, பேர பிள்ளைகளை பார்ப்பாரு. Just commit your life to the Lord.
ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அதனால இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் சரி, ஒருவேளை சின்ன சின்ன பழக்கம், சோசியல் பழக்கம், சோசியல் பங்கன்ஸ்ல சில பழக்கங்கள் நாம கை கொள்ளுறோம், அது வழக்கமா வந்துட்டே இருக்குது. அந்த பழக்கம் கூட ஆண்டவர் விரும்பாத பழக்கமா இருந்தா இந்த வேளையில நீங்க அதை விட்டு விடுவதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா முயற்சி செய்வார். ஒரு சில ஜெபம் பண்றேன், தயவுசெய்து நான் ஒருவேளை ஐயாமா நான் செய்தி கொடுத்துருக்க கூடாது, ஆனா இன்னைக்கு பூரா எனக்கு ஒரு பாரம். அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளா இருக்காங்க. அதனால இந்த துக்க வீட்டுக்கு வரும்போது நம்மளை நிலைமையை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஒன்று ரெண்டு ஆத்மா, ஒரு சில ஆத்மாக்கள் ஆண்டவர் தொடரணும்னு நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு பல பூரா நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து நான் காத்துக்கிற வழியில மறுபடியும் தைரியமாக பேசணும். அதனால நான் இதை பேசணும். இல்லாட்ட நான் ரொம்ப நேரம் ராபர்ட்டை பற்றி நான் பேசிக்கலாம். ஆனா ராபர்ட்டை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. நமக்கு தேவையானது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தந்தடி இவ்வளவாய் அன்போடு உட்கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களுக்கு ஆக்கினை இல்லை என்று சொல்கிறது. ஒருவேளை ஆக்கினைக்குள்ள யாரும் விரும்பி ஆக்கினைக்குள்ள போகவே மாட்டோம். அந்த கண்டர்மேஷனுக்குள்ள அல்லது நித்திய அக்கினிக்குள்ள நம்ம விரும்பி போகவே மாட்டோம். ஒருவேளை அறியாம நம்ம சென்று கொண்டிருக்கலாம், அல்லது விட முடியாம சென்று கொண்டிருக்கலாம். இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். கண்களை மூடி அங்கே இருப்போமா?